இதுல உங்க பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எழுதி அந்த பாக்ஸ்ல போட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி குலுக்கல் போடுறோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 43, செகண்ட் பிரைஸ் 32 அண்ட் தேர்ட் பிரைஸ் 24 கொடுக்கறோம். மூணு டிவி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்கு ஃப்ரீயாவே எடுத்துட்டு போய்க்கலாம். ஜஸ்ட் 24 இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் டிவி, நார்மல் டிவி. இதுக்கான ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாங்க சார். சோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படினாலே பாத்தீங்கன்னா டிவியை பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க டிவி கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவியை எடுத்துட்டு போகலாம். சோ நம்மளோட கம்பெனில ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எல்லாமே சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80%, அதர் பிராண்ட்ஸ் எம்ஐ, டிசிஎல், ஹையர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% மேட்ச் ஆகும். சோ 32 ஆண்ட்ராய்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டிவி இருக்கு, ஃப்ரேம்லெஸ் டிவி இருக்கு, வாய்ஸ் ரிமோட் இருக்கு. ஆடி மாசத்துக்கு நம்ம 40 இன்ச்சஸ்க்குலாம் 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் போக 10,509 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்ஜியோட வெப்ஓஎஸ் சாஃப்ட்வேர் அப்படியே நம்ம துசாஷால கொண்டு வந்திருக்கோம். ரிமோட்லயே பாருங்க எல்ஜி தான் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. நான் இங்க இருந்து கொரியர் அனுப்புறேன்னா டிவி உடையாம உங்க கைக்கு வந்து சேர்றது ஏன் பொறுப்புங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சாய் துசாஷா மார்க்கெட்டிங் தாங்க வந்திருக்கோம். ஒவ்வொரு மந்த்துமே அதிரடியாக ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மந்த் ஜூலை மந்த் ஆஃபரா, ஆடி மாசமும் ஆஃபர் தாங்க. ஸோ என்ன ஆஃபர் மேம் போட்டிருக்கோம்? சார் 2 ஆஃபர் போட்டிருக்கோம். ஒன்னு வந்து நம்மளது ஆடி மாசத்துக்காக அதிரடியா ஆல்ரெடி இருக்க ரேட்ஸ்ல இருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம 365 டேஸும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். கண்டிப்பா மேம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ல இருந்து இன்னும் இறக்கி ரேட்ஸை 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது டிவி ரேட்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஆமா, 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட். ஒரு 8000 இருக்கிற டிவினா கிட்டத்தட்ட 1000க்கு மேல டிஸ்கவுண்ட் ஆகுமே. ஆமாங்க சார். சோ நான் என்னென்ன டிவிக்கு என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்திருக்கோம்ன்றத வீடியோக்குள்ள சொல்றேன். ஆனா 10% மேக்ஸிமம் கொடுத்திருக்கேன் நான். ரேட்ஸ் எல்லாமே நீங்க ரொம்ப கம்மியா நீங்க வாங்கிக்கலாம். அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வாங்குற மாதிரியே ரேட்ஸ் எல்லாம். அதுவும் இல்லாம மந்த்லி பேசிஸ்ல நம்ம வந்து ஃப்ரீயாவே டிவியுமே கொடுத்துறோம். ஃப்ரீயாவே டிவி லாஸ்ட் மந்த் 3 டிவிஸ் கொடுத்திருந்தோம். அண்ட் இந்த மந்தும் பாத்தீங்கன்னா 3 டிவிஸ். சோ 43 ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு, செகண்ட் பிரைஸ்க்கு 32, தேர்ட் பிரைஸ்க்கு 24. எல்லாமே வந்து இவங்க சேல்க்கு என்ன டிவி வச்சிருக்காங்களோ அதே டிவி தாங்க ஃப்ரீக்கும் கொடுக்குறாங்க. உடனே குவாலிட்டி எல்லாம் பத்தி யோசிக்கவே வேண்டாம். சோ நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம். சோ டிவிஸ் வந்து சொன்ன மாதிரியே நம்ம குலுக்கல்ல அடுத்த மாசம், இந்த மாசம் ஜூலை மாசம் வாங்குறவங்க எல்லாருக்குமே, சோ புதுசா பாக்குறவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன், நம்ம கடையில டிவி வாங்குறீங்கன்னா கேஷ் பாக்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு லக்கி டிரா பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ளூ கலர் சிட் நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் இதுதான் தருவாங்க. இதுல உங்க பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எழுதி அந்த பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி குலுக்கல் போடுறோம். சோ குலுக்கல்ல யாருக்கு பிரைஸ் கிடைக்குதோ, சோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் 43, செகண்ட் பிரைஸ் 32 அண்ட் தேர்ட் பிரைஸ் 24 கொடுக்கறோம். மூணு டிவி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்கு ஃப்ரீயாவே எடுத்துட்டு போய்க்கலாம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ல யாருக்காவது ஒரு டிவி எடுத்து கொடுத்தா கூட நீங்க உங்க நேம் வந்து டோக்கன்ல எழுதிக்கலாம். சோ அந்த டிவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கும். சோ அதனால நீங்க இந்த பிரான்ச்ல இல்ல எல்லா பிரான்ச்லயும் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு குலுக்கல்ல விழலனாலும் நீங்க கவலைப்பட வேணாம். உங்க பேரு நாங்க மாசம் மாசம் குலுக்கல் போடுறோம். 3 குலுக்கல்ல உங்க பேர் உள்ளே இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு குலுக்கல்ல உங்களுக்கு பிரைஸ் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆஃபர் இங்க 365 டேஸும் எவ்ரி மந்த்துமே வந்து போட்டுட்டு இருக்கோம். சோ அதனால டிவி எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நேரா நம்ம கடைக்கு வந்து எடுத்துருங்க. நம்ம பிரான்ச்சஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு, நம்ம ஸ்டோர் மெயினா எங்க லொகேட் ஆயிருக்கு? ஷூர் சார். நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா அண்ணா நகர் மெயின் பிரான்ச்ல இருக்கும். இது ஐயப்பன் கோயில், அண்ணா நகர் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்துலயே வந்துரும். நம்ம கடைக்கு பேக் சைடு தான் டவர் பார்க்கே. சோ மெயினான இடத்துல நம்ம இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு தாம்பரம், கொளத்தூர், திருவற்றியூர், செங்கல்பட்டு, ஆலந்தூர், திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர் இத்தனை இடத்துலயும் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. எல்லா பிரான்ச்சுமே நம்மளோட சொந்த பிரான்ச் சார். அதாவது நீங்க டிவி எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டாலே போதும். நியர்பை இருக்கிற பிரான்ச்லயும் எடுத்துக்கலாம். டெலிவரி மூலமாவும் சென்ட் பண்ணலாம் இல்லையா மேம்? சார் டெலிவரி வந்து நமக்கு ஷாப்ஸ் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம கடைக்கே வந்து டெமோ பார்த்தே எடுத்துக்கலாம். வெளி ஊர்ல இருக்கேன், இப்போ நான் வந்து வெளி ஸ்டேட்ல இருக்கேன், எனக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்றது கேட்டிங்கன்னா தாராளமா கால் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்ண உடனே டிவியை பத்திரமா உங்க கைக்கு அனுப்பி வைப்போம். டிவி உடையாம உங்க கைக்கு வந்து சேர்றது என்னோட பொறுப்புங்க. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ ஆடி மாச ஆஃபரா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம்னு சொல்லியாச்சு. எந்தெந்த டிவிக்கு ஆஃபர் இருக்குங்கறத பார்த்தலாம் சார். மேம் ஃபர்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 24 இன்ச்சஸ். 24 இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் டிவி, நார்மல் டிவி. இதுல வந்து ஃபுல் HD 1080
1080 பிக்சல்ல ப்ளே ஆகும். ஐபிஎஸ் பேனல்னா நீங்க இன் கேஸ் ஹால்ல டிவி இருக்கு, கிச்சன்ல இருந்து பாக்குறீங்க, இல்ல பெட்ரூம்ல இருந்து பாக்குறீங்க, சைடா பாக்குறீங்கன்னா நிழல் மாதிரி உங்களுக்கு இமேஜ் தெரியாது, நெகட்டிவ் இமேஜ் தெரியாது. சோ அந்த பேனல் தான் ஐபிஎஸ் பேனல். இதுல சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்டிரைவ் இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாங்க சார். சோ 4950 ரூபான்றது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டினா என்னன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன். 3 வருஷத்துக்கும் இந்த டிவில எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். இஃப் இன் கேஸ் இதுல இருக்க காம்பனன்ட் பேர், அதாவது என்னன்னா இதுல இருக்க பொருளை எடுத்துட்டு வேற பொருள் வைக்கணும் புதுசான போது அந்த பொருளுக்கான காஸ்ட் நீங்க கட்டணும். நீங்க சொல்லலாம் நீங்க மேனுஃபேக்சரர், நீங்க வெறும் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. சோ எங்க ஷாப்க்கு எந்த ஷாப்க்கு வந்தாலும் இப்படி ஒரு போஸ்டர்ஸ் நாங்க ஒட்டி இருக்கோம். பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, 6 months ரீப்ளேஸ்மெண்ட், 2.5 years சர்வீஸ், 1 year ரீப்ளேஸ்மெண்ட், 2 years சர்வீஸ், டோட்டல் 3 இயர்ஸ்க்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். சோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா டிவியை பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க டிவி கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவியை எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? சோ அதுலயும் 1 year ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம செம சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், 24க்கு 299, 32க்கு 499, 40க்கு 799, 43க்கு 1299, 50க்கு 1999, 55க்கு 2499, 65க்கு 3499. இதெல்லாம் 1 இயர்க்குள்ள எந்த கம்ப்ளைண்ட்னாலும் புது டிவியே கொடுத்துருவோம். புது டிவியே கொடுத்துருவோம் சார். இது என்னன்னா இப்போ நான் இந்த டிவிக்கான ரேட் 4950 சொல்லிருக்கேன். அது சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா வெறும் 299 கொடுங்க. அது கூட 1 இயருக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட். நான் எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவேன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். டிவில லைன் வரட்டும், பிளாக் டிஸ்ப்ளே வரட்டும், ஒரு சைடு தெரிஞ்சு ஒரு சைடு தெரியாம இருக்கட்டும், பேக் லைட், போர்டு, ஸ்பீக்கர், ஏன் இந்த சின்ன சென்சார் ப்ராப்ளம்னா கூட நான் டிவி ரிப்பேர்லாம் பண்ணி தர மாட்டேங்க. டிவி கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துருங்க, புது டிவியே எடுத்துட்டு போங்க. இது ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது. எத்தனை முறை வேணாலும் என்ன இஷ்யூனாலும் நீங்க மாத்திக்கலாம். டிவி உடையாம மட்டும் இருக்கணும். சரிங்களா? சோ 32ல பாத்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடல் 24 மாதிரியே 32 நார்மல், சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்டிரைவ் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 6700 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ்க்கு வெறும் 499 ரூபாய் கொடுத்தா போதும். உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் நீங்க கவர் பண்ணிக்கலாம். சோ 32ல அடுத்த 3 மாடல் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவிங்க. ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னாலே நம்மளோட பிராண்டுக்கு ஈக்குவலா நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். சோ பிராண்டட் டிவிஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு சைடு சோனி, சாம்சங், எல்ஜியும், மத்த சைடு பாத்தீங்கன்னா ஏன்னா டாப் 3 அந்த 3 தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஐ, டிசிஎல், ஹையர், உங்களுக்கு ரியல்மன் அந்த மாதிரி வரும். சோ நம்மளோட கம்பெனில ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எல்லாமே சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80%, அதர் பிராண்ட்ஸ் எம்ஐ, டிசிஎல், ஹையர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% மேட்ச் ஆகும். சோ 32 ஆண்ட்ராய்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டிவி இருக்கு, ஃப்ரேம்லெஸ் டிவி இருக்கு, வாய்ஸ் ரிமோட் இருக்கு. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவிலாம் 32 இன்ச்சஸ்க்கு ஒரே ரேட்டுங்க, 7850 ரூபாய். சோ இங்க இருந்து ஆடி மாசம் சேல் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 5% டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7458 ரூபாய்க்கு உங்களுக்கு 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி கிடைச்சிரும். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 499 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியும் கிடைச்சிரும். சோ 40 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 4 மாடல் இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஃப்ரேம் டிவி, அதுக்கப்புறம் ஃப்ரேம்லயே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்லயே வாய்ஸ் ரிமோட் 4 மாடல் வச்சிருக்கோம். இதுவும் ஃபுல் HD டிவி 1080 பிக்சல். நம்ம மேனுஃபேக்சரர்ன்றதுனால 32 இன்ச்ல இருந்தே பாத்தீங்கன்னா 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கர் நம்ம கொடுத்துருக்கோம். வால்யூம் செம சூப்பரா இருக்கும். சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வேணும்னா நீங்க சரவுண்ட்ல உங்களுக்கு சவுண்ட் கேட்கணும், சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கோங்க. ஆனா டிவில வால்யூம் சூப்பரா இருக்குங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் டிவி வச்சிருக்கோம். சோ ஃப்ரேம்லெஸ் டிவின்னும் போது எட்ஜ் டு எட்ஜ் பேனல், உங்களுக்கு சினிமாட்டிக் வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு மினி தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்க ஃப்ரேம்லெஸ் டிவிஸ்லாம் எடுத்தீங்கன்னா. 40 இன்ச் ஃப்ரேம் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 11300 ரூபாய். ஸோ இங்கே ஆடி மாசத்துக்கு நம்ம 40 இன்ச்சஸ்க்குலாம் 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் போக 10,509 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியில். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு பெருசா வாங்கலாங்க, 799 தான் கொடுக்க போறீங்க, 799 ரூபாய் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ். டிவி பெருசா போகுதே, காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் மாத்தி கொடுப்போம் அப்படிலாம் இல்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 10 மாசம் நீங்க டிவி யூஸ் பண்றீங்க, பேக் லைட் டிம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிவி கொண்டு வந்து கொடுக்க
போறீங்க, புது டிவி தானே எடுத்துட்டு போறீங்க. சோ உங்களுக்கு அங்க ப்ராஃபிட் தானே சார். கண்டிப்பா மேம். 43 இன்ச்சஸ்ல 3 மாடல் இருக்கு. 3 மாடலுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்கும். ஒன்னொன்னுத்துக்கும் பாத்தீங்கன்னா கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வரும். அந்த மாதிரி மாடல் இது. ஏன் இதை நான் சொன்னேன்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் டிவில சோனி சாம்சங் எல்ஜிக்கு 80% மேட்ச் ஆகும், மற்ற பிராண்டுக்கு 100ன்னு சொன்னேன். ஆனா அது சோனி சாம்சங் எல்ஜிக்கும் 100% மேட்ச் ஆகிற மாதிரி டிவிஸ்லாம் வேணும்ல, அதெல்லாம் 43ல இருக்குங்க. ஸோ 43ல ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு. ஆண்ட்ராய்ட் நான் சொன்ன மாதிரியே சோனி சாம்சங் எல்ஜிக்கு 80%, மற்ற பிராண்டுக்கு 100%. செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 43ல கூகுள் டிவி. ஸோ கூகுள் டிவில சோனிக்கும் சாம்சங்க்கும் 100% மேட்ச் ஆகும், கிளாரிட்டி குவாலிட்டி இன்டர்ஃபேஸ் எல்லாமே. அண்ட் தேர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் எண்ட் மாடலுங்க, வெப்ஓஎஸ் டிவி. நம்ம எல்ஜியோட வெப்ஓஎஸ் சாஃப்ட்வேர் அப்படியே நம்ம துசாஷால கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுல இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், உள்ள லாகின் பண்ணும்போது நீங்க எல்ஜி கிளவுட்ல தான் நீங்க லாகின் பண்ணி எல்ஜி சைன் அப்ல தான் பண்ணுவீங்க. அண்ட் சேவ் ஆகிறதெல்லாம் எல்ஜி கிளவுட்ல சேவ் ஆகும். அதனால உங்களுக்கு ஹேங் ஆகிற இஷ்யூஸ் கிடையாது. என்ன ஆப்ஸ் வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னே அவசியம் இல்லை, லாகின் பண்ணீங்கனால ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஆப்ஸும் டவுன்லோட் ஆயிடும். அண்ட் இதுல ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல எல்லாம் மார்னிங் ஒரு லைட் வரும், ஈவினிங் ஒரு லைட் வரும். ஸோ ரெண்டு வெளிச்சத்தும் எந்த வெளிச்சம் ஆனாலுமே அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி பிக்சரை வந்து மாற்றி கொடுக்கும். அதுதான் இந்த பேனலோட அம்சமே. நான் எல்ஜின்னு சும்மா சொல்லலை, நீங்கள் காம்பனன்ட்ஸ்லேயே ரிமோட்லேயே பாருங்க எல்ஜின்னு தான் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த டிவியில் இருக்க எல்லா காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்ஜியோட காம்பனன்ட்ஸ் தான். அண்ட் 43 இன்ச்சஸ்ல ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 14,250 ரூபாய். இதுல இருந்து 43 இன்ச்சஸ்க்கு ஆடி மாசத்துக்கு 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட் போக 13,253 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 1,299 ரூபாய் கொடுத்தா போதும். 1 இயர் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. இது மட்டும் இல்லாம டிவி வாங்குற எல்லாரும் ஜூலை மாசம் தயவு செஞ்சு லக்கி டிரால பார்ட்டிசிபேட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி எடுத்து பிசினஸ் பண்ண ஆசைப்படுவாங்க, எல்லா இடத்துலயும் பிரான்ச்சைஸ் பண்ற மாதிரி ஒரு 5 டிவி 6 டிவி எடுத்து பண்ணலாம் மேம். தாராளமா சார். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் பண்ணோம், புதுசா பிசினஸ் பண்ண போறீங்க, இல்ல ஏற்கனவே பிசினஸ் பண்றீங்க, ஒரு கம்மியான பட்ஜெட்ல பண்ணணும்னா தாராளமா நம்ம கிட்ட வாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் வாங்க மாட்டேன், 10 லட்சம் 15 லட்சத்துக்கு ஸ்டாக் எடுக்கணும்னு சொல்ல மாட்டேன், கடை வச்சிருக்கணும்னு கேட்க மாட்டேன். இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, எங்களோட பிராண்ட் துசாஷால நீங்க டிவியை வந்து எடுத்து வியாபாரம் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் மற்ற கடையில சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மற்ற கடையில எல்லாம் நீங்க மினிமமா ஒரு 3 லட்சம் 4 லட்சத்துக்கு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் 6 டிவி எடுத்தா போதும். அந்த 6 டிவியும் உங்களோட சொந்த பிராண்ட்லேயே போட்டு கொடுத்துருவேன். நீங்க லோகோ மட்டும் நான் கேட்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா, டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ, டிவிக்கு மேல உங்க லோகோ, ரிமோட்ல உங்க லோகோ, பாக்ஸ்ல எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயும் போட்டு தரேன். இதுக்கு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா 50 ரூபாய் தான் வாங்குறேன் ஒரு டிவிக்கு. அண்ட் ரேட்ஸும் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன்ல ரேட்ஸ், இந்த ரேட்ஸ் உங்களுக்கு கிடையாது, இதை விடவும் கம்மியா இருக்கும். உங்களுக்கு 6 டிவி எடுத்தா போதும். ஸோ ரேட்டும் கம்மியா கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கஸ்டமருக்கு கொடுத்த மாதிரியே சார். இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 இன்ச் டிவி 55 இன்ச் டிவிலாம் போகும்போது ஒரு வாரம் கழிச்சு எடுத்துருவாங்க, 10 நாள் கழிச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ்லாம் வருமா? அப்படிலாம் இல்லைங்க சார். நமக்கு டிவி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து டெக்னீஷியன் செக் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. ஸோ உங்க டிவி அங்கேயே தான் இருக்கும். டிவியை வச்சுக்கிட்டு புது டிவியை நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 50 இன்ச்சஸ். 50 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு, கூகுள் இருக்கு, வெப்ஓஎஸ் இருக்கு. 50 இன்ச்சஸ்ல இருந்து 4Kங்க. 4Kனா சும்மா யூடியூப்ல வந்து உங்களுக்கு 4K வீடியோஸ் பிளே பண்றதெல்லாம் கிடையாது. பென் டிரைவ்ல நீங்க 2160 பிக்சல் இருக்க படத்தை கொண்டு வந்து போட்டு நீங்க பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம். சூப்பரா எடுக்கும். அண்ட் 50 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 24,500 ரூபாய். இதுல இருந்து ஆடி மாசத்துக்கு நம்ம 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். டிஸ்கவுண்ட் போக 22,050 ரூபாய்க்கே கிடைச்சிருங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 50 இன்ச்சஸ்க்கு வெறும் 1,999 ரூபாய் கொடுத்தா போதும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. மேம் இப்போ வெப்ஓஎஸ் டிவி, கூகுள் டிவி எல்லாம் செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த மாடல்ஸ் நம்ம பண்றோமா மேம்? அதுதான் சார் 43ல இருந்தே உங்களுக்கு கூகுள் டிவி, வெப்ஓஎஸ் டிவி எல்லாமே வந்துருச்சுங்களே. ஸோ ஒவ்வொரு மாடல்லையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து பார்த்தே கூட எடுத்துக்கலாங்க சார். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது 55 இன்ச்சஸ்ங்க. 55 இன்ச்சஸ்ல இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வெப்ஓஎஸ். நீங்க கேட்டிருந்தீங்கல்ல சார்
ஸோ WebOSக்கான கிளாரிட்டி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பாருங்க, வந்து செக் பண்ணி பார்த்துட்டு 4 கடையை பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படியே நான் சொன்ன மாதிரி LGல இருக்க அதே கிளாரிட்டி உங்களுக்கு அப்படியே இருக்கும். அண்ட் 55ல ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, WebOS டிவின்னு இருக்கு. 55 இன்ச் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட்டு 29,250 ரூபாய். இதுல இருந்து 10% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 26,325 ரூபாய்க்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். திருப்பியும் நான் சொல்றேன், எல்லாரும் மாதிரியும் ஹைட் பண்ணலன்னா ஒரு டிவி காஸ்ட்டுக்கு பதில் 2 டிவி காஸ்ட் வைக்கல. ஓப்பனா இதுதாங்க என்னோட வாரண்டிக்கான ரேட்டுன்னு சொல்றேன். அண்ட் 55 இன்ச்சஸ்க்கு வெறும் 2,499 ரூபாய் தான். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. இது மட்டும் இல்லாம நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் 65 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு. 65 இன்ச்சஸ்லாம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 3,499 ரூபாய் தாங்க வரும். இதுக்கு மேல 75 இன்ச்சஸ் இருக்கு நம்ம கிட்ட. 75ல டச் இருக்கு, 86 இருக்கு, 86லயும் டச் இருக்கு, 110 இன்ச் டச் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் ஆர்டர் பேசிஸ்ல ப்ரீ புக்கிங்ல தான். நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம 1 வீக் 10 டேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ பிசிக்கல் டேமேஜ் ஆயிடுச்சு, சர்வீஸ் மட்டும் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம், தாராளமா பண்ணி தருவோம் சார் நம்ம எல்லாமே. ஸோ உங்களுக்கு வாரண்டி முடிஞ்சிடுச்சு, நான் சர்வீஸ்க்கு இங்கே தான் பண்ணணுமான்றதுலாம் கிடையாது, தாராளமா நீங்க பண்ணலாம். அண்ட் டிவி வாங்கணுன்றவங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இதை ஜென்ரலா ஒரு அவேர்னஸா கூட எடுத்துக்கோங்க. டிவி வாங்க போறீங்களா, ஒரு கடை இல்ல 4 கடை இல்ல 10 கடை ஏறி இறங்க கால் பண்ணுங்க. ஆனா தெளிவா கேள்வி கேளுங்க. வாரண்டி தரேன்னாங்கன்னா என்ன வாரண்டி தரீங்க? ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரீங்களா? சர்வீஸ் வாரண்டி தரீங்களா? ரீப்ளேஸ்மெண்ட்னா டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தருவீங்களா? சர்வீஸ் பண்ணி தருவீங்களா? இல்ல சர்வீஸ்க்கு நாங்க காசு கட்டணுமா? இதுக்கெல்லாம் மேடம் எனக்கு 10 பிரான்ச் இருக்குன்னுவாங்க. இந்த பிராண்டுக்கு நீங்க தான் ஓனரா? ஒரிஜினல் ஓனரா நீங்க தான், இல்ல பிரான்ச்சுக்கு ஓனரா? நீங்க நாளை பின்ன கடையை மூட்டிங்கன்னா நாங்க சர்வீஸ்க்கு எங்க போறது? இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க யார்கிட்ட வாங்குது. ஏன் சொல்றேன்னா, இப்போ எங்க கிட்ட 9 கடை இருக்குங்க. நானும் சொல்லிக்கிறேன் 9 பிரான்ச் இருக்கு துசா ஷாக்கு. ஆனா 9 பிரான்ச்சுக்கும் நான் தான் ஓனர். இன்னைக்கு நான் இங்க சொல்ற ரேட், வாரண்டி, டிஸ்கவுண்ட் எல்லாமே, கிஃப்ட் எல்லாமே எல்லா கடையிலும் அதே தான் இருக்கும். நீங்க மத்த பிராண்டுக்கு போனீங்கன்னா இது கிடையவே கிடையாது. வீடியோல சொல்லுவாங்க 10 பிரான்ச் இருக்கு, 8 பிரான்ச் இருக்குன்னுவாங்க. ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரேட் இருக்கும், ஒவ்வொரு டேர்ம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கும். நீங்க அந்த கடைக்கு நீங்க டிவி வாங்கிட்டு நெக்ஸ்ட் நீங்க சர்வீஸ்க்குன்னு போகும்போது கடை நம்பரே மறந்துட்டீங்க, நீங்க வேற கடைக்கு கால் பண்ணீங்கன்னா கூட நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வாங்குனீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு போங்கன்னுவாங்க. எங்க கிட்ட அப்படி கிடையாது. கஸ்டமர் கேருக்குன்னு ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா அதை நாங்க மெயின்டைன் பண்ணது. இந்த ரீசன்னால சார் நாங்க பிரான்ச்சைஸியே கொடுக்காம இருக்கோம். எத்தனை கடை ஓபன் பண்ணாலும், இன்னைக்கு 9 கடை இருக்கு, நாளைக்கு 100 கடை ஆனாலும் அதுக்கு நாங்க மட்டும் தான் ஓனரா இருப்போம். ஓகே மேம். ஸோ அதே மாதிரி நம்ம பிரான்ச்சஸ் எங்கெங்க இருக்கு, ஆன்லைன்ல எப்படி டெலிவரி கொடுக்குறோம் எல்லாமே சொல்லிடுங்க மேம். தாராளமா சார். நம்ம பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர், ஆலந்தூர், இத்தனை இடத்துலயும் நமக்கு இருக்குங்க. இது நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னா வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இல்ல என்னால வர முடியலன்னா உங்க நண்பர்களோ இல்ல உறவினர்களோ அமுச்சு பார்த்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க. நாங்க டிவிஸ் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணோனே டிவியை பக்காவா பேக் பண்ணி அனுப்புவோம். நான் எப்படி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு டிவி உடையாம தரணும்ட்டு நான் இங்க இருந்து கொரியர் அனுப்புறேன்னா டிவி உடையாம உங்க கைக்கு வந்து சேர்றது என் பொறுப்புங்க. இதுக்கு நாங்க என்ன பண்றோம்னா, டிவி பேனலுக்கு முன்னாடி ஒரு பிளைவுட் வச்சு அனுப்புறோம் சார். அந்த பிளைவுட் எதுக்காகன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேனல் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பேனல் உடையாம இருக்கிறதுக்காக பிளைவுட வச்சு நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். உங்க வீட்டுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பாக்ஸ் வருதுன்னா இது ஓபன் பண்றதுல இருந்து டிவியை எடுத்து பிளக் பண்ணி ஆன் பண்ற வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. டிவில டேமேஜ் இல்லைன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. இஃப் இன் கேஸ் எங்கயா டேமேஜ் இருக்குன்னா எங்க கஸ்டமர் கேருக்கு அந்த வீடியோவை அனுப்புங்க. ரீப்ளேஸ்மெண்டா ஒரு டிவியை வாங்கிக்கோங்க. ஸோ டிவியை திருப்பி எனக்கு அனுப்பிச்சிட்டு புது டிவியை நீங்க எடுத்துக்கலாம். இப்போலாம் வந்து கொரியர் போடுறாங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு, டேமேஜ் ஆனாலே மாத்தி தர மாட்டாங்க நிறைய இடங்கள்ல. அந்த அதுதான் சார், நான் அதுக்கு தான் ஓப்பனாவே நான் சொல்றேன், நான் பண்ணி தரேன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் பக்காவா பார்சல்ல வந்து பேக் பண்றோம். இருந்தாலும் நம்ம 3வது மனுஷங்களை தான் நம்பி நம்ம டிரான்ஸ்போர்ட்ல அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஸோ அதையும் மீறி ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம தானே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். ஸோ அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். மறந்துடாதீங்க, அந்த 3 டிவி ஃப்ரீயா கொடுத்துடணும். கண்டிப்பா சார், நான் உங்களுக்கு வேணா வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். 3 டிவி குலுக்கல் போடுறதையும் ஷேர் பண்றேன், கொடுக்கறதையும் ஷேர் பண்றேன். உங்க பேஜஸ்லயுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ சார்.